சார் சூர்யா படம் வந்து இப்போ விஜய் படத்துக்கு போட்டியா இறக்குறது முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். உண்மைதானா? வரத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காது சார்? அப்போ பொங்கல் ஹாலிடேஸ் வசூலுங்கிறது அறுவடை சீசன். அந்த அறுவடையை விஜய் மட்டும் அறுவடை பண்ணக்கூடாது, நானும் அறுவடை பண்ணணும்னு சூர்யா நினைக்கிறதுல தப்பு இல்லையே. அவர் விஜயை 2 களத்தில் அடிச்சிருக்கிறார். ஒன்று வேல் அழகிய தமிழ் மகன், ரெண்டுமே டபுள் ஆக்ட் படம். அடுத்து 7ஆம் அறிவு வேலாயுதம். அதுல வேலாயுதங்கிறது வந்து ஒரு என்டர்டெய்னர். விஜய் அப்போ அதுல ரஜினி ரசிகராக இருந்து எம்ஜிஆர் ரசிகராக மாறிய காலம். 2 படத்தை சூர்யா களத்துல விஜய் அடிச்சிருக்கிறார். இப்போ விஜய்க்கு மினிமம் கேரண்டிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டி. நல்ல ரிசல்ட் வராத படமே லியோ படம் அந்த ஹாலிடேஸுக்கு வந்தனால செம்ம கலெக்ஷன். பொங்கலுக்கு வந்தா மினிமம் கேரண்டி நல்லா உள்ள விஜய் ஹாலிடே வசூல அள்ளிடுவார். இதுல சூர்யா போட்டிக்கு வர்றது சூர்யாவுக்கு லாபம். சூர்யா தன் வளர்ச்சிக்கு இப்போ ஜனநாயகனை சோலோ ரிலீஸ் விடாம எதிர்த்து அடிக்கிறது எல்லா வகையிலும் சூர்யாவுக்கு லாபம். சூர்யா படம் நல்ல ரிசல்ட், விஜய் படம் ரிசல்ட் சரியில்லைன்னா சூர்யா ஏறி அடிச்சிருவார். இது ஹை ரிஸ்க் பிசினஸ். சூர்யா படம் வந்து இப்போ விஜய் படத்துக்கு போட்டியா இறக்குறது அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். உண்மைதானா? வரத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காது சார்? விஜய் படம் பொங்கலுக்கு வருது இல்லை கோகுல்? ஆமாம் சார், ஜனநாயகன். பொங்கல்னா அது பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் ரொம்ப நாள் இருக்கும். 12லேருந்து ஒரு 5-6 நாள் இருக்கும். அப்போ பொங்கல் ஹாலிடேஸ் வசூலுங்கிறது அறுவடை சீசன். அந்த அறுவடையை விஜய் மட்டும் அறுவடை பண்ணக்கூடாது, நானும் அறுவடை பண்ணணும்னு சூர்யா நினைக்கிறதுல தப்பு இல்லையே. கரெக்ட் சார். சூர்யா இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து தந்தியில் போட்டிருக்காரு. சூர்யா ஒரு போல்டான நடிகர் தான். அவர் இந்த படத்துலலாம் மன்னிப்பு கேட்கலையே, தெளிவாக நின்னார். ஓடிடியில் அதை விட்டார். அதை நம்ம பாராட்டி தானே தீரணும். பாராட்ட வேண்டியதை பாராட்டி தானே தீரணும். அது பிறகு அவருக்கு எதிராக ஒரு தரப்பு சமூக வலைத்தளங்களில் இன்னும் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. என்றாலும் அவர் துணிச்சலாக நிற்கிறாருங்கிறத நம்ம அவருக்கு அந்த பாராட்டுகளை அவருக்கு கொடுத்து தான் தீரணும். அவர் விஜயை 2 களத்தில் அடிச்சிருக்கிறார். ஒன்று வேல் அழகிய தமிழ் மகன், ரெண்டுமே டபுள் ஆக்ட் படம், ரெண்டுமே ஃபுல் பிளட்ஜ்டு ஹீரோ. அதில் வேல் கதை அம்சத்தில் வேல் ஏறிட்டு, அழகிய தமிழ் மகன் விழுந்துட்டு வேல் ஏறி மேலே போயிட்டார். அடுத்து 7ஆம் அறிவு வேலாயுதம். அதில் வேலாயுதங்கிறது வந்து ஒரு என்டர்டெய்னர். விஜய் அப்போ அதில் ரஜினி ரசிகராக இருந்து எம்ஜிஆர் ரசிகராக மாறிய காலம். கலர் மாறுறதுல பச்சோந்தி விஜய் ரொம்ப எக்ஸ்பர்ட். பச்சோந்தி விஜய் தான் அந்த வேலாயுதத்தில் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சுக்கிட்டு சங்கம் தேட்டரில் இவங்களே செட் பண்ணி பேனர் போட்டாங்க. இவங்களே போட்ட பேனர். அதில் ஜெயலலிதா கோவப்பட்டு தான் அந்த தலைவா படத்துக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வந்து அதை விடுங்க. அடுத்த படத்துக்கு கதையிலே போய் சொல்லியிருப்பேன், நானே அணிலா இருந்தேன்னு சொல்லியிருப்பார் சார் அந்த படத்தில். ஆளுங்கட்சி அதுதான் ஜெயலலிதா மேர் அது பிடிக்கல, அடிச்சிட்டாங்க. அது பிறகு 14ல் 6% ஓட்டு உயர்ந்தாங்க. விஜய் ஒரு அரசியல் செல்வாக்கற்றோன்னு முத சீமானை பயன்படுத்தி நிரூபித்ததே ஜெயலலிதா மேர் தான். அந்த படமும் வெற்றி படம் தான் வேலாயுதம். ஆனால் 7ஆம் அறிவுக்கு கீழே போயிட்டு, 7ஆம் அறிவு தான் இதுங்கிறது ரெட் ஜெயண்டா சன் பிக்சர்ஸ் தெளிவாக அடித்தாங்க. ரெட் ஜெயண்ட் ஃபஸ்ட்டு சந்திரமுகி, செகண்டு ரோபோ அதை எந்திரன், தேர்டு 7ஆம் அறிவுன்னு வசூலை போட்டு இவங்க அந்த புறாடு பொய் டுபாக்கூர் நிறைய டுபாக்கூர்களை வச்சு பொய் சொல்லதுக்கெல்லாம் சமட்டி அடியாக ரெட் ஜெயண்ட் அதில் கொடுத்தாங்க. ஓகே, பட் வேலாயுதம் வெற்றி படம் தான், காஸ்ட்டுக்கு லாபகரமான படம் தான். 2 படத்தை இவர் சூர்யா களத்தில் விஜய் அடிச்சிருக்கிறார். இப்போ விஜய்க்கு மினிமம் கேரண்டிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டி. நல்ல ரிசல்ட் வராத படமே லியோ படம் அந்த ஹாலிடேஸுக்கு வந்தனால செம்ம கலெக்ஷன். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதுவும் செம்ம கலெக்ஷன். 2 படமும் செம்ம வசூல். அது விஜய்க்கு மினிமம் கேரண்டியோட வலிமை. இதுதான் விஜய்க்கு நான் திருமலை பேட்டி ஷூட்டிங்கில் இருக்கும்போது, ஹைதராபாத்தில் இருக்கும்போது, விஜய்க்கு நண்பர் ஒரு கிறிஸ்டியன் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கார். உங்கள் சினிமா ஆலோசனை சொல்லுங்கள் விஜய்க்குன்னு செல்லில் ஃபோன் போட்டு பேசினார். அப்போ விஜய் சொன்னார், கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் சார், என்ன செய்யணும்னு தெரியல, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மினிமம் கேரண்டி உங்களுக்கு இருக்குது. மினிமம் கேரண்டி இருந்தால் நம்பர் 1 1000 முடியும். எம்ஜிஆர் ரஜினி எல்லாம் மினிமம் கேரண்டி ஸ்டெடியாக இருந்ததை வச்சு தான் நம்பர் 1 ஆனாங்க. உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குன்னு சொன்னேன். சொல்லி சில ஆலோசனைகளையும் அன்றைக்கி சினிமா ரீதியாக சொன்னேன். விஜய்க்காக சொல்லலை, இந்த விஜய்கிட்ட வெல்விஷராக இருந்தவர் என் ஃப்ரெண்டு, இவருக்காக சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்காக சொன்னேன். அவர் பேரை சொல்ல விரும்பல, நீ ஒரு உயர் பதவியில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நண்பர். ஸோ விஜய்க்கு மினிமம் கேரண்டி பெருசு. அப்போ பொங்கலுக்கு வந்தால் மினிமம் கேரண்டி நல்லா உள்ள விஜய் ஹாலிடே வசூலாக அள்ளிடுவார். இதில் சூர்யா போட்டிக்கு வர்றது சூர்யாவுக்கு லாபம். எப்படின்னா, நார்கோவில் ராஜேஷ் தேட்டர் மேனேஜர் கோபால் நம்மளோட எல்டர், அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். சினிமா சம்பந்தமான நாலேஜ் எல்லாம் அவர்கிட்ட இருந்தால் நம்ம பகுத்தறிந்து அன்னப்பறவை மாதிரி கரெக்டாக உள்ளதை அவர்கிட்ட எடுத்துக்கிட்டோம். அவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு விஷயமாக அணுகி அறிஞ்சது தான். கர்ணன் படமும் வேட்டைக்காரன் படமும் வரும்போது வேட்டைக்காரனை விட்டு சேலஞ்ச் பண்ணலைன்னா
பெரிய படமான பந்துலு சிவாஜி காம்பினேஷன் படம் கர்ணன் இதோட 2 மடங்கு ஆடியன்ஸுக்கு வந்திருக்குமா. இந்த வேட்டைக்காரனை விட்டு சேலஞ்ச் பண்ணது தான் அது அட்லீஸ்ட் ஒரு 1.5 மடங்கு ஆடியன்ஸாக கூட வந்திருக்கும். அந்த ஆடியன்ஸை ஸ்டாப் பண்ணி வேட்டைக்காரன் ஒரு வசூல் ரீதியாக சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் படம், ஐயா தேவர் படம்னாலே ஒரு பிஎன்சி எல்லாம் ஒரு இருக்கும், எம்ஜிஆர் ஹீரோ கேட்கவே வேணும், அந்த படம் வந்து அதை சேலஞ்ச் பண்ணி வந்தது. அடுத்து சிவந்தமன் ஃபஸ்ட்டு ஃபாரின், இது பெரிய படமாக வருது, அதுக்கு போட்டியாக நம் நாடு வரலன்னா சிவந்தமன் ஓடின வசூலை விட மிகப்பெரிய வசூலை பெற்றிருக்கோம். அப்போ அந்த 2 இடமும் சிவாஜியை செக் பண்ணணும்னா கர்ணனுக்கு எதிராக வேட்டைக்காரனையும் சிவந்தமண்ணுக்கு எதிராக நம் நாடையும் விட்டது எம்ஜிஆருக்கு பெரிய புத்திசாலித்தனம். அது ஆரம் வீரப்பனுக்கு புத்திசாலித்தனம் கூட அவர் சொல்கிறாங்க. எனிவே எம்ஜிஆர் தான் முகம், எம்ஜிஆருக்கு புத்திசாலித்தனம்னு அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி எஜமான் படத்து கூட ஏழை ஜாதி வரும்போது ஏழை ஜாதி வந்து வழக்கமாக ஆவரேஜ் ஒரு விஜயகாந்த் படம் ஓடுறத விட பெரிய அளவு ஓடிச்சு, 2 மடங்கு ஓடிச்சு. அதாவது எஜமான் போட்டி ஏழை ஜாதிக்கும் ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்தது. தானு படம் சொல்கிறீங்க, ஏழை ஜாதி விஜயகாந்த் படம். ஆமாம், ஒரு பிரமொழி ப்ரொடியூசர், கொஞ்சம் பெரிய படம். ஆமாம் ஆமாம், ஏழை ஜாதின்னு ஒரு படம் நிறைய தேட்டர்கள் 50 நாள் போச்சு. எஜமான் படத்துக்கு இனிஷியலாக ஒரு டஃப்பை கொடுத்து தென் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது 7ஆம் அறிவுக்கு எதிராக வேலாயுதம் கொண்டு நிறுத்தினதும் விஜய்க்கு ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். இப்போ அந்த ஸ்மார்ட் மூவை சூர்யா பண்ணுனா சூர்யாவுக்கு பெரிய லாபம். ஒன்று, அந்த படத்துக்கு சாதாரண நாளில் என்ன கலெக்ஷன் வருமோ அதை விட ஹாலிடேயில் அதிக கலெக்ஷன் வரும். விஜய் படத்தை எதிர்கொள்ளும் போது என்ன கலெக்ஷன் வருமோ அது சாதாரணமாக ரிலீஸ் பண்ணும்போது வர்றதோட அதிக கலெக்ஷன் வரும். இப்போ விஜய் படத்தை எதிர்கொண்டுனா விஜய்க்கு எதிரான தரப்பெல்லாம் அந்த சூர்யா படத்தை தூக்கி விட வந்துடுவாங்க. 2 படமும் நல்ல ரிசல்ட்னு வைங்க, மினிமம் கேரண்டி டாப்பாக இருக்கனால விஜய் தான் நம்பர் 1 ஆவார். 2 படமும் சுமார் ரிசல்ட்னு வைங்க, விஜய் படம் தான் நம்பர் 1 ஆகும். 2 படமும் டப்பா ரிசல்ட்னு வைங்க, மினிமம் கேரண்டி பலத்தில் விஜய் தான் நம்பர் 1 வருவார். சூர்யா படம் நல்ல ரிசல்ட்டு, விஜய் படம் ரிசல்ட் சரியில்லைன்னா சூர்யா ஏறி அடிச்சிடுவார். ஸோ இது ஹை ரிஸ்க் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை சூர்யா எடுக்கிறது லாபம். ரிசல்ட் இருந்ததுன்னா பெரிய லாபம். ரிசல்ட் சுமாராக தான் இருந்து ரிசல்ட்டில் விஜய் வீக், இது சூர்யா வீக்கன் ஆனாலும் அது சூர்யாவுக்கு லாபம் தான். ஸோ ரிலீஸ் பண்ணுறதே சூர்யாவுக்கு லாபம். இது பெரிய பிஸ்னஸ் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை ஏழை ஜாதி பயன்படுத்தியிருக்குது, வேலாயுதம் பயன்படுத்தியிருக்காங்க, வேட்டைக்காரன் பயன்படுத்தியிருக்குது, நம் நாடு பயன்படுத்தியிருக்கு. என்னோட அரசியல் அறிவு நம்ம ஒரு சகோதரர் சூர்யா சிவகுமார் ஒரு நல்ல மனிதர், அவரோட மகன், அவங்களுக்கு இது பயன்பட்டால் நமக்கு நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன். சிவகார்த்தியை ரிலீஸ் பண்ணால் கூட சிவகார்த்தியனுக்கு அது பலனாக தான் இருக்கும். பட் சிவகார்த்தியை அந்த துப்பாக்கியை கொடுத்ததும் சிவகார்த்தியை திருப்தி அடைஞ்சிக்கிட்டார். அதுவும் நம்ம போட்டு விளாசுனது ஒரு காரணம், சிவகார்த்தியை சீமானை பார்த்ததும் ஒரு காரணம். உலகத் தமிழர்கள் எல்லாம் சிவகார்த்தியனுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருவாங்களோன்னு பதறிட்டார். உடனே சிவகார்த்தியனை கூட்டு துப்பாக்கியை கோட் படத்தில் கொடுத்துட்டாரு. அவரும் ஜிம்மிக்ஸ் எல்லாம் பண்ணுவார். ஓகே, அது அரசியலில் தொழில் வளர்கிறதுக்கு ஜிம்மிக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை, விஜய் பண்ணுற ஜிம்மிக்ஸ் தப்பு இல்லை, தொழிலில் வளர்கிறதுக்கு பண்ணுற ஜிம்மிக்ஸ் தப்பு இல்லை, பண்ணி தான் செய்வாங்க. அதில் எக்ஸ் பாதித்தாலும் ஒய் பாதித்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தன் வளர்ச்சிக்கு அதை பண்ணுறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி சூர்யா தன் வளர்ச்சிக்கு இப்போ ஜனநாயகனை சோலோ ரிலீஸாக விடாமல் எதிர்த்து அடிக்கிறது எல்லா வகையிலும் சூர்யாவுக்கு லாபம், தெளிவாக சூர்யாவுக்கு லாபம். சூர்யா அதை செய்வார்னு நினைக்கிறேன். சிவகார்த்தியை எதிர்த்து அடித்தாலும் சிவகார்த்தியனுக்கு லாபம். சூர்யா இப்போ இதை செய்ய போகிறாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கும் போது சூர்யா கடந்த காலங்களில் வேல் 7ஆம் அறிவில் களத்தில் டைரக்ட் ஃபைட்டில் ஜெயித்ததும் மீண்டும் விஜய் படம் ரிசல்ட் விழுந்து சூர்யா படம் ரிசல்ட் நல்லா இருந்தால் மீண்டும் ஜெயிக்க முடியுங்கிறது நான் சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், ரிசல்ட் ஈக்குவலாக இருந்தால் விஜய் படம் தான் ஜெயிக்கும். ஆமாம் சார், விஜய் தான் பவர்ஃபுல்லாக பலமாக இருக்கிறார், சூர்யாவுக்கு அந்த பலம் இல்லை. இது ரிசல்ட்டில் விழுந்து அது ரிசல்ட்டில் தூக்கிட்டுன்னா விஜய் எதிர்ப்பாளர்களும் சூர்யா ஆதரவாளர்களும் டக்கு 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 டக்குன்னு தூக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் பல இதுகள் வந்து தமிழ் மண்ணில் நடந்தது. அண்ணன் ரஜினிகாந்துக்கு எதிராக பாபா படத்தை அடித்ததும் 3வது வாரம் ரன் வந்து, அன்றைக்கெல்லாம் இவ்வளவுக்குள்ளே கிடையாது, படம் ஓடும் ரன் படம் 3வது வாரத்தில் தூக்கி விட்டுட்டான் ரன்னை. பாபா வெற்றி படமாகிறது, பாபா விழுந்துட்டு ரன் வந்து ஹிட் ஆகலைன்னு வைங்க, பாபா 50 நாளுமே நல்லா போயிருக்கும்.
ஃபைட்டில். அதே மாதிரி விஜயும் இது சந்திரமுகி அடிச்சிடலான்னு நினச்சாரு சச்சின். கிடைச்ச ஆறுதல் பரிசு கமல்ஹாசன் படம் விழுந்தது, சச்சின் மும்பை எக்ஸ்பிரஸ் அது லாபம்தான். இது வந்து ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ட்ரிக்கு. இதை நான் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்கிறோம்னா மனப்பூர்வமாக எனக்கு இந்த அறிவை நான் கிராஸ் பண்ணது நாகர்கோவில் ராஜா தேட்டர் மேனேஜர் எல்டர் பிரதர் கோபால் வடசேரி நெசவாளர் சாலியர் தெருவில் உள்ளவர். அவங்க அரசியலையும் எதையும் ஜென்ரல் ட்ரெண்டில் தான் பார்ப்பாங்க. நம்ம ஜாதிய ரீதியாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது அவங்க பொது பார்வையில் தான் அவங்க பார்ப்பாங்க. நம்மளும் பொது பார்வை தான் பெருசுங்கிறதுல உறுதியான ஆட்கள் தான், மைக்ரோவாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்க. அவர் அந்த சினிமாவை பார்த்து சொன்ன அந்த நாலேஜில் தான் இதை சொல்கிறேன். இது சூர்யாவுக்கு பயன்படணும்னு நான் கருதுகிறேன். இன்றைக்கி அவர் தந்தி இதில் பேட்டியை பார்க்கும்போது அது எனக்கு தெரியுது. சிவகார்த்தியனும் இதை பயன்படுத்தலாம், பட் சிவகார்த்தியன் பயன்படுத்திடுவாருங்கிற அச்சத்தில் தான் சிவகார்த்தியன் கரண்டில் யங்ஸ்டரில் அது கொலதள்ளிய வாழை. விஜய் கொலதள்ளிய வாழை, சிவகார்த்தியன் இளங்கன்று. அப்போ இளங்கன்று கொலதள்ளிய வாழை அடிச்சிருமோங்கிற அச்சத்தில் தான் நீ தான்ப்பா இளங்கன்றுன்னு துப்பாக்கி தூக்கி கொடுத்துட்டாரு. அதனால் சிவகார்த்தியனுக்கே போட்டிக்கு வரணுமா, விஜய் ரசிகர்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, நம்ம அடுத்த தலைமுறை மாதிரி தானேன்னு சிவகார்த்தியன் தயங்குறாரு. சூர்யா இதில் உள்ள லாபத்தை புரிஞ்சுக்கிட்டு வராரு. சிவகுமாருக்கும் இந்த சினிமாவை ஸ்டடி பண்ணியிருந்தால் அதெல்லாம் தெரியும். ஸோ ஜனநாயகனை சூர்யா படம் கருப்பா, ஆமாம் சார், கருப்பு டேக் ஆன் பண்ணுறது கருப்புக்கு இன்னொரு தேதியில் வர்றதை விட லாபம். தோற்றா கூட அவமானம் இல்லை, வென்றுட்டா மீண்டும் பழைய சரித்திரத்தை நான் படைச்சிட்டேன்னு சூர்யாவுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக கூட அது இருக்கும். இதுதான் உண்மை நிலவரம். நான் கூட்டி குறைச்செல்லாம் சொல்லலை. பலமான ஒரு விஜய் தான். பட் அந்த டேட்டு ஹாலிடே டேட்டு அவரை பலமானவரை எதிர்க்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது அவருக்கு எதிராக உள்ளவங்களுக்கு ஆதரவை கொடுக்கும். இப்படி பல அம்சங்கள் அதில் இருக்குது. நீங்கள் பேட்டை கூட வந்த விசுவாசத்தை ரஜினிக்கு எதிரான உள்ள இந்த தீக்காக்கார கோஷ்டி, இந்த மைனாரிட்டி கோஷ்டி எல்லாம் என்ன மாதிரி தூக்கி விட்டுட்டாங்க. உசிலம்பட்டியில் விசுவாசத்துக்கு வசூல், ஆண்டிப்பட்டியில் விசுவாசத்துக்கு வசூல். விசுவாசம் தானே அந்த பேட்டை படத்து கூட ரஜினி படத்து கூட வந்த படத்தை என்ன மாதிரி தூக்கி விட்டாங்க. அஜித் மேலோட பாசத்திலே தூக்கி விட்டான். ரஜினி இன்னும் நிற்கிறானேங்கிற, இன்னும் சூப்பர் ஸ்டாராக நம்பர் ஒன்னா நிற்கிறானேங்கிற அந்த இதில் தானே தூக்கி விட்டான். ஸோ இந்த மக்கள் நாயகனை வந்து சூர்யா எதிர்கொள்கிறது அந்த படத்துக்கு பெரிய ஒரு லாபம், பல முனையில் லாபம் வரும். இந்த சினிமா ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டு சூர்யா அதை பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன் சார். படத்தில் ரன்னிங் அதெல்லாம் வந்து ரிசல்ட்டை பொறுத்து இருக்குது. தரமான படத்தை மக்களை ஏற்றுக்குவாங்க. பட் பலமானவர் விஜய் தான். அதே நம்ம எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டியில் பலமானவர் விஜய் தான். விஜய் ப்ரோ, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும் ப்ரோ. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை இன்றைக்கி பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நன்றி.